ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் பவித்ரா குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஸோ வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, சிறிது மஞ்சள் தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், 50 கிராம் பைத்தம்பருப்பு, வாழைப்பூ. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ வாங்க வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவில் இருந்து ஒரு இதழை எடுத்து அது உள்ளே இருக்க பூக்களை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா கையில் வச்சுட்டு மொத்தமாக தீட்டினோம் அப்படின்னா அதில் இருந்து அந்த பூ அப்படியே மலரும். மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம அது உள்ளேருந்து ஒவ்வொரு நரம்பாக எடுத்துக்கலாம் ஈஸியாக. சில பேருக்கு வாழைப்பூ இந்த மாதிரி பண்ணும்போது கையில் கருப்பாயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த வேலையை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டோன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணுற வரைக்கும் கருகாமல் அப்படியே அதனுடைய நேச்சர் கலர்லேயே இருக்கும். பூக்கள் இயற்கையின் படைப்பில் முக்கியமானவை. அவை காதலுக்கு சாட்சியாகவும் நறுமணம் தரும் பொருளாகவும் பெண்கள் சூடிக்கொள்வதால் அவர்களது அழகை மெருகூற்றும் ஒரு பொருளாகவும் தமிழர்களின் விழாக்களில் முக்கிய இடம் பிடிக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. இவை எல்லாவற்றையும் விட பூக்கள் நம் நோய் தீர்க்கும் மருந்தாகும், உயிர் காக்கும் கவசமாகவும் பயன்படுகின்றன. அந்த வகையில் நம் ஆயுளை பெருக்கி நீண்ட காலம் வாழ வைக்கும் அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது வாழைப்பூ. குலை வாழையை தலைமகளோடு ஒப்பிடுகிறார்கள் தமிழர்கள். அப்படி என்றால் அந்த அளவுக்கு நமக்கு வாழைப்பூ பயன்படுகிறது என்பது தெள்ளத் தெளிவாக விளங்கும். வாழையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன் தரக்கூடியவை. குறிப்பாக வாழைப்பூ அதிக பயன் தரக்கூடியவை. இன்றைக்கு மனித குலத்தை வாட்டும் நோய்களுள் சர்க்கரை நோயும் ஒன்று. இந்த நோய் வந்தவர்கள் வாழைப்பூவை சுத்தம் செய்து சிறிது சிறிதாக நறுக்கி பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கணையம் வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யும். இதனால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும். வாட்டி வதைக்கும் வெயிலால் பலருக்கு உடல் சூடு ஏற்படும். சிலருக்கு இயற்கையிலேயே உடல் சூடாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வாழைப்பூவுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து அதனுடன் சிறிது நெய் சேர்த்து வாரம் 2 முறை உண்டு வந்தால் உடல் சூடு தணியும். அதே போல் இப்போது உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளால் பலரையும் பாதித்திருக்கும் பிரச்சனை அஜீரண கோளாறு. இதனால் வயிற்றுக்கடுப்பு ஏற்படுகிறது. இவர்கள் வாழைப்பூவை நீரில் கலந்து அதனுடன் ஜீரகம், மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை இளஞ்சூடாக அருந்தி வந்தால் வயிற்றுக்கடுப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். பெண்களுக்கு வாழைப்பூ பெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். கர்ப்பப்பைக்கு வாழைப்பூ மிகவும் நல்லது. மாதவிலக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிக உதிரப்போக்கு உண்டாகும். அப்போது அவர்கள் வாழைப்பூவின் உள்ளே இருக்கும் வெண்மையான பாகத்தை பாதி அளவு எடுத்து நசுக்கி சாறு பிழிந்து அதனுடன் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் பனக்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் வயிற்று வலி கட்டுப்படும். அதோடு உடல் அசதி, வயிற்று வலி, சூதக வலி குறையும். நாளடைவில் மறையும். கை கால் எரிச்சலால் அவதிப்படுபவர்கள் வாழைப்பூவை இடித்து அதனுடன் சிற்றாமனுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்கி எரிச்சல் உள்ள பகுதிகளில் ஒத்தடம் கொடுத்து வந்தால் குணம் கிடைக்கும். வாரம் 2 முறை வாழைப்பூவை உணவில் சேர்த்து வந்தால் உடல் பலம் பெறும். சிலர் குழந்தையின்மையால் மிகுந்த மனவேதனைக்கு ஆட்படுவர். அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இதை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு கிடைக்கும். வாழைப்பூவில் விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, தாமிர சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் போன்ற உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இன்றைய உணவு முறை மாறுபாட்டாலும் மன உளைச்சலாலும் வயிற்றில் செரியாமை உண்டாகி அதனால் அபான வாயு சீற்றம் கொண்டு வயிற்றில் புண்களை ஏற்படுத்துகிறது. இந்த புண்களை ஆற்ற வாழைப்பூவை வாரம் 2 முறை உணவில் சேர்த்து வந்தால் வயிற்று புண்கள் ஆறும், செரிமானத்தன்மை அதிகரிக்கும். மூல நோயின் பாதிப்பினால் மலத்துடன் இரத்தம் வெளியேறுதல், உள்மூலம், வெளிமூல புண்கள் இவற்றுக்கு சிறந்த மருந்தாக வாழைப்பூவை பயன்படுத்தலாம். வாழைப்பூ மூலக்கடுப்பு, இரத்த மூலம் போன்றவற்றை குணப்படுத்துகிறது.
வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது பழமொழி. நாம் ஆயுளையும் வாழையடி வாழையாக அதிகரிக்க செய்யும் வாழைப்பூ நமக்கு கிடைத்த அதிசயமே. இப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடிய வாழைப்பூவை வைத்து தாங்க இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 50 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்து அது நனைகிற அளவு ஜலம் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வைத்து அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்த பிறகு தேவையான அளவு கடுகு வெடித்த பிறகு காய்ந்த மிளகாய் இந்த அளவுக்கு போட்டு ரெண்டுத்தையும் வறுக்கணும். வறுத்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பை சேர்த்து வறுக்கணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைப்பூவை எடுத்து வாணலியில் சேர்த்துக்கணும். சேர்த்து வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச 50 கிராம் பைத்தம்பருப்பை எடுத்து அதில் சேர்த்துக்கணும். வாழைப்பூ பொரியலில் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்போ இல்லை சால்ட்டோ நீங்கள் என்ன போடுவீங்களோ அதை போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கணும். வாழைப்பூ வேகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கணும். ஸோ நம்ம அதை கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது வேகும். 12 இருக்கும்போது எங்கள் ஹவுஸில் கரண்ட்டு போயிடுச்சுங்க. கொற்ற மழையில் தான் வாழைப்பூ பொரியலே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எப்பயும் போல் பவர் கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அது வெந்துடுச்சு. அந்த மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லாவே வெந்துட்டுருக்கும். வாழைப்பூ பொரியல் வெந்ததுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காவை திருக்கி அதில் சேர்த்து வதக்கி இறக்கிட வேண்டியதாங்க. இதை நம்ம சாதத்துக்கு போட்டுக்கலாம். எல்லா கூட்டு ரசம் குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டுண்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு செய்முறைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பவித்ரா குடி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.